Hi guys, வணக்கம். Black and Monkey Season 3. I'm still your Jungkook. Series 6 பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகி நீங்கள் வந்து சேனலை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரில ஒரு ஃப்ளோவில் வந்துட்டேன். அப்புறம் சின்னதாக ரீக்கப் அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜங்கு கிட்டே டைம் கேட்டிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருமே வந்து விட்டுருப்பார். எடுத்துக்கொடி, நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்ககிட்ட எவ்வளோ வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ சீரீஸ் நம்பர் 5 பார்க்காத இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு 6 பாருங்கள் என்ன. ஓகேங்களா? ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரி ரொம்ப புரியும். அப்புறம்டா கைஸ், உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன், நீங்கள் ப்ளேபேக் சவுண்ட் வந்து எந்த மோடில் செட் பண்ணி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து 1x நார்மல் மோடில் தான் கேட்குறதா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். என்னோடய வாய்ஸை நீங்கள் வந்து நார்மல் வெர்ஷனில் கேட்குறீங்கன்றப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவோ 1.5 இல்லை 2x இல்லை 1.25 அந்த மாதிரி கேட்பீங்கன்னு நினச்சேன். மேக்ஸிமம் மெம்பர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணது 1xல் சூஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு டைம் இல்லை, இந்த நார்மல் மோடில் கேட்குறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு டைம் இல்லைன்றப்போ ஸ்கிப் பண்ணி கேட்காதீங்க. 1.25 அந்த மாதிரி வெர்ஷனில் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நார்மல் மோடை விட 1.25 கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச நல்லாயிருக்கும். 1.25 இல்லை மேக்ஸிமம் 1.5ல் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2xலாம் வந்து அந்த டைலாக்ஸ் புரியாது. நீங்கள் கேட்குறது உங்கள் விருப்பம். 2x வந்து டைலாக்ஸ் புரியாது. நானே கேட்டு பார்த்தேன். ஐயோ, இந்த இடத்துல நம்ம என்னடா சொல்லியிருக்கோம், எனக்கே புரியல, எப்படி இவங்க கேட்பாங்கன்னா, நான் சில இடத்துல வந்து நான் ரீசெக் பண்ணும்போது கவனித்தேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்து ஸ்லோ மோஷனில் வேணும், இல்லை நார்மல் வெர்ஷன்லேயே போடுங்க அதையா, அதுவே எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா. நான் அந்த அந்த டைப்பில் நான் யோசிக்கவே இல்லை, டோட்டலாக யோசிக்கவே இல்லை. நானாகவே யோசிச்சுட்டேன். நீங்கள் வந்து 2x இல்லை 1.5 இல்லை 1.25 இந்த மாதிரி தான் கேட்பீங்கன்னு நினச்சேன். நார்மல் மூடில் நான் யோசிக்கவே இல்லை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பிடா, ரொம்ப பியூராக ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இந்த பிஜிஎம் வந்து எந்த வெர்ஷனில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்ககிட்டேருந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிஜிஎம் வந்து நீங்கள் வந்து வெர்ஷன் வந்து மாற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னு நினச்சி தான் நான் வந்து ஸ்லோ மோஷனில் போட்டுட்ருந்தேன். நார்மலாகவே இப்போது நார்மலாக இல்லாமல் ஒரு 1.25 அந்த மாதிரி ரேஞ்சுக்கே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப ரெண்டுத்துக்குமே நார்மலாக கேட்குறவங்களுக்கு அண்டு வெர்ஷன் மாற்றி கேட்குறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் வைஸும் நான் யோசிக்காத விட்டுட்டேன். ஸோ அது வைஸும் நான் கொஞ்சம் என்னோடய சைட் நான் பார்த்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன். அப்புறம் ஏதாவது எரர் இருந்துச்சு, இல்லை இந்த மாதிரி மாற்றிக்கோங்க, இதில் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கடா. நான் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதை பற்றி யோசிக்கவே இல்லை, சுத்தமாக யோசிக்கவே இல்லை. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிங்க, இல்லை ஸ்லோ மோஷனில் போடாதீங்கக்கா, நார்மல் வெர்ஷனில் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தா. ஸோ என்னடா என்ன இப்படி கேட்டிருக்கா, ஏன் ஸ்லோ மோஷனில் கேட்குறாளா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து கொஷின் கேட்டேன். நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகேடா, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏண்டி என்ன கொள்கிற, அழகா இருக்கடி, அழகு. அப்படியே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. காலையில் விடிஞ்சிருச்சு. ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிட்டு அப்படியே அவர் வந்து கவர்ந்து படுத்துக்கிட்டு அவருடைய 2 கையும் அப்படியே ஹோல்ட் பண்ணி அதாவது 2 கையிலுமே படுத்துட்ருக்கார். ஓகேங்களா? பொசிஷன். அவரே உங்கள் பக்கமாக திரும்பி பார்த்துக்கிட்டு அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்து ஒரு குழந்த மாதிரி இப்படி அவர் சைடாக ஃபேஸ் பண்ண மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. பா ஏய் என்ன தெரி சீனியர், இல்லை ஏய் கீழே விந்துடாடி, இல்லை கீழே. ஓகேவாடி? ஓகேதான். என்னாச்சு இதுக்கு? இல்லை நான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுன்னு நினச்சி அப்பா கிட்ட காஃபி கேட்குறத நினச்சி திடீர்னு உங்கள் முகத்தை சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே தூக்கி மேலே படுக்க வைக்கிறாரு. அதாவது நீங்கள் திடீர்னு பயந்துருப்பீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் மறந்து போயிடுச்சு. அப்பான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எந்திரிச்சு காஃபி கேட்குறதுக்காக நீங்கள் பேசிக்கிட்டே கண்ணு திறந்துருப்பீங்க. இங்கே ஜங்குக்குமே ஆப்போசிட்டில் கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறதும் நீங்கள் அப்படியே
ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே நீங்கள் பெட்டுக்கு ஒட்டா படுத்துட்டு இருந்தீங்களா, கீழே விழுந்த விழறதுக்கு போயிருப்பீங்க. அப்படியே உங்களை பிடிச்சிருப்பார் இவர் வந்து. இல்லை இப்போ ஓகே தான், விடுங்க. சரி உட்கார். இல்லை நான் போயிட்டு உட்காருடி, உட்கார். ம் எங்க ம் கை ஓகேவா உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஓகேவா? ம் நான் ஓகே தாங்க. சரி ஓகே, போயிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவா? இல்லைங்க நான். ஏன் ஏன் கூல், உட்கார். இல்லை நான் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, நீ தான் என்கிட்ட பர்மிஷன் கேட்பியே, கேட்பேன்னு பார்த்தேன். நான் உன்னை கூப்பிட்டு போகலன்னு நினச்சேன். இல்லை நானே. சரி ஓகேடி, ஓவராக பண்ணுவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரா. நீங்கள் போயிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் அப்படியே வெளில வந்திருப்பீங்க. இல்லை சரி ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அழகாக இருக்க. சரியில்லை போயிட்டாரு, கண்ணு ஃபுல்லாக ஏதோ தெரிலடி, ரொம்ப அழகாக இருக்கு. காலையிலே ஒன்றும் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, அப்படின்னு நின்றுட்டே இருந்திருப்பீங்க. சரி ஓகே டைம் ஆகிடுச்சு, நான் போய் கிளம்புறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிருப்பார். நீங்கள் அப்படியே தலையெல்லாம் அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு நீங்கள் கீழே போவீங்க. கீழே போனால் உங்கள் அத்தை உங்கள் மாமா யாருமே இல்லை, மேட்ச் கூட யாருமே கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கீங்க, யாருமே இல்லை. அப்படியே நேற்று சாப்பிட்டு போட்டது எல்லாமே அப்படியே கிடக்கு. நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே கிளியர் பண்ணிட்டு இருக்கிற வச்சு அது இதுன்னு சொல்லி டிஃபன் பண்ணி வச்சுருக்கீங்க. அவர் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரைக்குமே ஹால் வரைக்குமே போட்டு அவளோட அப்படியே கீழே இறங்குறாரு. எங்க என்ன? இல்லை என்ன? இல்லை உன்னால் என்னடி, எதுவும் சொல்ல வந்த என்ன? இல்லை யாரும் வீட்டில் இல்லை, என்ன எங்கே காணோம்? அப்படிதான், இனிமே நீயும் நானும் மட்டும்தான். ஏன்? அது அப்படிதான். இல்லை ஏன்? அது அப்படிதான். ஏங்க எனக்கு ஒத்தாசைக்கு கூட யாரும் இல்லைன்னா எப்படி? அதான் நான் இருக்கேனடி. சரி ஓகே, எனக்கு தலை ரொம்ப ஈரமாக இருக்கு பாரு, வா தோட்டி விடு. ட்ரையர் இருக்குங்க. ட்ரையர் எதுக்குடி? அதான் நீ இருக்கல்ல, தோட்டி விட மாட்டியா? தோட்டி விட மாட்டியா? என்ன பண்ணுறீங்க? தோட்டி விடுற, அதுக்கு எது கிட்ட வரீங்க? உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரை காமிச்சு கை நீட்டுறீங்க. ஏன் இங்கே நின்றுட்டுலாம் தோட்டி விட மாட்டியா? நீங்கள் எனக்கு ஹைட் இல்லை, அதனால தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டைனிங் டேபிளில் இருக்கிற அப்படியே ஒரு சேரை எழுத போட்டு அப்படியே உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே அந்த துண்டை வாங்கிக்கிட்டு அந்த துண்டை அப்படியே கையில் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னடி தோட்டி விட போறியா இல்லையா? தோட்டி விடுற. நீங்கள் அப்படியே அப்போசிட் டைரக்ஷனில் உட்காந்துக்கோங்க. உஷாரு, பரவாயில்ல, எப்படி தோட்டு? இல்லை நீங்கள் அப்போசிட் டைரக்ஷனில் உட்காருங்க, அப்போ தான். தெரியுடி, ரொம்ப நல்லா தெரியுது, ரொம்ப உஷாராக இருக்கு. ஒன்றை போய் இன்னசென்ட்டை நினச்சேன் பார்த்தியா, அதுதான் தப்பு. சரி திரும்புகிறேன், தோட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே தோட்டி விடுறீங்க. ஏண்டி தலைக்கு வலிக்க போகுது, இன்னும் பொறுமையாக தோட்டு, வேகமாக தோட்டுடி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோட்டி விடுறீங்க. அவருக்கு ஏதோ மசாஜ் பண்ணி விடுற மாதிரியே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரியே. அப்படியே சின்னதாக மசாஜ் பண்ணிவிடேன். ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணுறீங்க. அவருடைய அந்த தலையை அப்படியே லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நல்லா இருக்கு போல் அவருக்கு. எங்க எங்க அவ்வளோதாங்க. அவ்வளோதானா? சரி ஓகே. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வெளில போகிறோம். எங்கே போகிறோம்? உங்கள் அக்கா வீட்டுக்கு. ஏன் அக்கா வீட்டுக்கா?
எப்படி கல்யாணம் நடந்துச்சு எதுன்னு எதுவுமே கேட்கவே இல்லை. பயமுட்டு அப்படியே இருக்க. இல்லை கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு ஏதாவது நினச்சேன்னா கேளு, புரியுதா? நான் சொல்கிறத விட உன் அக்கா சொல்வா, உன் அக்கா வீட்டுக்கு தானே போகிறோம், அப்போ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி கீழே வந்துட்டு கீழே உட்காந்து நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான் சாப்பிட்றீங்க ஓகேங்களா. சாப்பிட்டு இப்போது உங்கள் அக்கா வீட்டுக்குமே இப்போது கிளம்பி போகிறீங்க. அழகாக சாரி, அழகாக ஜடை, அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவர் இப்போது கோட் சூட் போட்டுட்ருக்கார். அவர் எப்போவுமே பிளாக் தான் ஓகேங்களா. உங்களை விட்டு எப்போது ஒரு 2 இயர்ஸ் பிரிஞ்சு இருந்தாரோ அப்போத்துலேருந்து பிளாக் மட்டும்தான் அவரோட ட்ரெஸ்ஸாக வந்து ட்ரெஸ் கோடாக இருக்கும். இப்போவும் பிளாக் தான். இல்லைங்க இந்த ட்ரெஸ்ஸு. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? இல்லை கருப்பு கலரில். இந்த பார், இந்த கருப்பு தான் எனக்கு பிடிக்கும், இதில் தான் நான் வருவேன், ஓகேவா? வா. அப்படி தான் இப்போது உங்கள் அக்கா வீட்டுக்குமே போயிருப்பீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. வந்தோடனே உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு வாடி வாங்க ஜங்கு. வரேன் சிஸ்டர். உங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்டும் வாமா வாங்க ஜங்கு. வரமாச்சி. அப்புறம் எப்படி போகுது? எங்கே இவ ஓவராக பண்ணுறா அப்படின்னு சொல்லிங்க. அதாவது உங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்ட், அதாவது ஜீவாவும் சொல்லிகிட்ருப்பாரு. நீங்கள் எப்படி ஷாக்காக பார்க்குறீங்க, என்னடா கேஷுவலாக பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அக்கா என்னடி, போ கை கழுவிட்டு வா சாப்பிட்லாம். இல்லைக்கா சாப்பிட்டு தான் வந்தோம், உனக்கு பார்க்கலன்னு அவர் தான் கூப்பிட்டு வந்தார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வாயேன். ஏன் என்னவா உனக்கு? இல்லைக்கா. சரி வா அப்படின்னு சொல்லி 2 பேர் தனியாக போயிடுறாங்க. இங்கே வந்து ஜங்குக்கும் ஜீவாவும் தனியாக போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன மச்சி நைட்லாம் ஷோ டி சும்மா இருடா ஓவராக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. இங்கே வந்து உங்கள் அக்கா கிட்ட, அக்கா என்ன நடந்துச்சு, எப்படி உனக்கும் அவருக்கும் கல்யாணம்? ஏய் இது கோயின்சிடென்ட்லாம் கிடையாது, நாங்களாம் இன்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணோம். என்னக்கா சொல்கிற? ஆமாம், ஜீவா வந்து ஜங்கு கூட ஃப்ரெண்டு தாண்டி. அப்போ இன்வைட் பண்ணியிருப்பான் போல், அப்போ தெரிஞ்சிருக்கும் போல் ஜீவா தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜங்குக்கு வந்து உங்கள் அப்பா கிட்டே பேசினார், பெரியப்பா தான். இல்லை என் பொண்ணு என்ன சொல்கிறாரோ அதான் அப்படின்ட்டாரு. அப்புறம் தான் ஜீவாவுமே கால் பண்ணி, இல்லை என் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறான், கண்டிப்பாக வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இதை நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல். அப்புறம் இல்லை என் பொண்ணு கட்டிக்க வேணாம், நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லி என் பேரை சொல்லியிருப்பார் போல். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா சும்மா விடுவாங்களா, நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி, சின்ன பொண்ணு உனக்கே அலைன்ஸ் கிடச்சிச்சு எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களாம் கடுப்பில் இருந்தாங்கடி. தானாக வந்து ஆடு தலையை கொடுக்குதுன்றப்போ என்ன சும்மாவை விடுவாங்க. அதான் அப்புறம் டைரக்ஷன் மாற்றி ஜீவா என் கையில் ஜங்குக்கு உன் கையில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபைனலாக வந்து உண்மை தெரிஞ்சிருக்கும். அதாவது லாஸ்ட்டாக வந்து ஜங்குக்கு வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குடா அப்படின்னு சொல்லி வெளில வந்திருப்பார் இல்லையா, அன்றைக்கி நைட்டு வந்து ஜீவா வந்து ஜங்குக்கு வந்து மெசேஜ் போட்டிருப்பாரு, டேய் எனக்கு கல்யாணம்டா இதான் இன்விடேஷன் சொல்லி மெசேஜ் போட்டிருப்பாரு. அன்றைக்கி நைட்டு தான் அவர் குடிச்சிட்டு நல்லா ஆட்டம் ஆடிட்டு இருந்திருப்பார்ல ஜங்குக்கு. அதனால் நைட்டு வந்து மெசேஜஸ் எதுவுமே பார்த்துருந்துருக்க மாட்டார். காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்துருப்பாரு, டேய் இவன் கூடயா அப்படின்ற மாதிரி ஜீவா கிட்டே ஃபோன் பண்ணி பேசியிருப்பார். அப்படி பேசவே தான் பொண்ணு நீங்கன்னு தெரிஞ்சிருக்கவே ஜீவா வந்து கேன்சல் பண்ணியிருப்பார் உங்கள் அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி. சேம் டைம் ஜீவா வந்து சொன்ன உடனே இங்கே ஜங்குக்கு வந்து உங்கள் அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குடா, அம்மாவெல்லாம் நீங்கள் போய் பார்த்து பேசிடுங்க, அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டே பேசிடுங்க, நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பார் ஓகேங்களா. அன்றைக்கி வந்து ஜங்குக்கும் ஜங்குக்கூடைய அப்பாவும் தான் ஜங்குக்கூட பேரண்ட்ஸும் தான் உங்கள் கல்யாணத்தில் இருந்திருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ஷாக்காக இருந்திருக்கும் ஓகேங்களா. இப்போ அப்படி இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்துடலாம். அக்கா உனக்கு இதில் வருத்தம் ஏதோ? ஏன்டி வருத்தமா? வருத்தம்லாம் எனக்கு எதுவுமே இல்லைடி, ஏன்டி இப்படி பேசுகிற? ரொம்ப காய விடாடி, புரியுதா? அக்கா என்ன பேசுகிற? ஏய் இங்கே பாரு, நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான், இருந்தாலும் எங்களுக்குள்ள லவ் இருக்குது புரியுதா. நைட்டே எனக்கும் அவருக்கும் எல்லாமே நடந்துச்சு, உனக்கு எப்படி நடந்துச்சா? அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுகிற? என்ன பேசுகிறேண்ணா? புருஷன் பொண்டாட்டிடி நீங்கள்? அப்போ இதுவும்
அக்கா இல்லை பைத்தியக்காரி, என்ன பேசுகிற? எதுவும் இல்லையா? ம் இல்லைக்கா. என்ன என்ன வாங்கி பண்ணுற நீ? நீ சின்ன பிள்ளை இல்லை, புரியுதா? அக்கா புரிஞ்சுக்கோக்கா, எனக்கும் இருக்கும். இது பாரு, சும்மா எனக்கும் இருக்குங்காத. உன்னை பிடிக்காம யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சொல்லு? அக்கா எனக்கு புரியாதுக்கா, என்னால் முடியல. ஒரு பக்கத்தில் நிற்கிறதுக்கே எனக்கு மூச்சு முட்டுது. இதோ பாருவேன், நீ இதுலேருந்து தயவு செஞ்சு வெளில வந்துடு. என்னடி வச்சுருக்க இந்த நேரத்தில்? கலர்லாம் ஒரு மேட்ரே இல்லடி. உனக்கு என்ன சொல்கிறது? ஏன் கருப்பாக இருக்கிற பொண்ணு மாடலாம் இல்லையா? என்ன பேசுகிற வேன்? இந்த பார், திஸ் நாட் ஃபேர், ஓகே? மாதிரி பண்ணாத, ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னால் முடியலக்கா. நீ சொல்கிறதுலாம் என் மண்டைக்கு எட்டுது, மனசு கெட்ட மாட்டேங்குதுக்கா. புரிஞ்சுக்கோ, இதை பற்றி பேசாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறீங்க. இவளை என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியாத அவங்க அக்காவுமே இப்போ வந்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு, வெளில போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களையும் ஜங்குக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுன்றதுக்காக யோசிக்கிறாங்க. பட் ஆனால் ஜங்குக்கு தான் இங்கே உங்கள் அக்கா கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு, இல்லை கேங்காக அப்படியே வெளில போகலாம் அவுட்டிங் மாதிரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு போட்டிங் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒரு போட்டில் போகிறீங்க, அவங்க 2 பேரும் பேராக ஒரு போட்டில் போகிறாங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக வரீங்க. என்னடி எதுவும் பேச மாட்டியா? இல்லைங்க, என்ன பேசுறது? எதுவும் பேசுறதுக்கே இல்லையான்னு தெரியல, எதுவும் எனக்கு தோணலைங்க. ஏதாவது என்கிட்ட கேட்பான்னு நினச்சேன், எப்போ வரைக்கும் எதுவுமே கேட்கலையே, என்ன ரீசன்? இல்லைங்க, ஏதோ கேட்குறதுக்கு இல்லை, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவே ஸ்கிப் ஆகுது. அந்த டைம் எல்லாமே சைலண்ட்டாகவே ஸ்கிப் ஆகுது. ஹோட்டல் போகிறீங்க, சாப்பிட்றீங்க, ஒரு மாதிரி ஒரு பேருன்ற அளவுக்கே இல்லை. அவங்க ரொம்ப ரொமான்டிக் கப்பலாக இருக்காங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது நம்ம அக்காவா? அவர் கருப்பாக இருக்கார், இவளுக்கு எப்படி, எப்படி அவரும் எப்படி நம்ம கருப்பாக இருக்கோம் அப்படின்ற அந்த ஹெசிடேட் இல்லாமல் எப்படி ஒரு மிங்கிள் ஆகுறாரு அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. பட் ஆனால் உங்களால் முடியல, ஓகேங்களா? அவரும் கருப்புனா கருப்பு, நீங்களும் கருப்புனா கருப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அவர்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட் வந்து உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி நிறைய இடத்துல யோசிக்கிறீங்க. பட் ஆனால் அப்படியே ஸ்கிப் ஆகுது. தியேட்டர் போகிறீங்க, படம் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து இப்போது தியேட்டரில் வந்து உங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் அக்கா சொல்லி பார்த்துருப்பா. பட் ஆனால் இல்லைக்கா, நான் உன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேங்க்கா, கார்னர் சீட்டில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஜோடியாக உட்காந்துக்கோங்கக்கா, அவர் அந்த பக்கமாக உட்காந்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. எதுக்கும் நோ சொல்கிறதே கிடையாது ஜங்குக். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி தான் நடக்குது, ஓகேங்களா? ஃபைனலாக அப்படியே ஏன்னா டே அவுட் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. ஜங்குக் உங்ககிட்ட அப்படியே பார்க்குறாரு, எதுவும் பேசவே இல்லை. நல்லா அவாய்ட் பண்ணுறல? என்னங்க? இல்லை, பியூராக தெரியுதுடி, என்னை நல்லா அவாய்ட் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் கூப்பிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வச்சுட்டு அசிங்கப்படுத்துகிற பார்த்தியா? ரொம்ப கேவலமாக இருக்குடி, ரொம்ப கேவலமாக இருக்குது. நானும் போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன், முடியல. பண்ணு, நீனும் என்னென்ன பண்ணுமோ பண்ணு, நான் சலைச்சவன்ல, புரியுதா? இன்னும் என்னென்ன பண்ண போகிற சொல்லு. இல்லை இல்லை இல்லை, நீ பியூராக தெரியுது. நான் உன்கிட்ட வரக்கூடாது, உன் பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஆனால் யார் வேணால் உன் பக்கத்தில் உட்காரலாம்ல? நான் என் அக்கா கூட தாங்க உட்காந்தேன். தெரிலடி, உன் பக்கத்தில் நான் எப்போ நான் அண்ணா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ஏன் உன் மனசுக்கு தோணவே மாட்டேங்குது தெரிலடி. அது தெரில, ஏதாவது வாயிலேருந்து வார்த்தையை விட்டுணுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குவேன், ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ரீச் ஆகிறீங்க. அவருடைய எதுவுமே பேசலை, அடுத்த வார்த்தை பேசவே இல்லை. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு, வராரு, படுத்துக்கிறாரு. ஆனால் அப்படியே ஸ்கிப் ஆகுது, சைலண்ட்டாக கிராஸ் ஆகுது. ஒரு 1 வீக் கிராஸ் ஆகுது, 1 மந்த் கிராஸ் ஆகுது. அதே மாதிரி தான் இருக்கீங்க, ஒரு சேஞ்சஸ் கிடையாது, ஓகேங்களா? காலையில் எழுந்திருக்கீங்க, செய்கிறீங்க, பண்ணுறீங்க. அவர் உங்கள்கிட்ட ஸ்டெப் எடுக்கிறாரு. பட் நீங்கள் எதுக்குமே மசிஞ்சு கொடுக்கவே மாட்றீங்க, வளைஞ்சு கொடுக்கவே மாட்றீங்க. அவரும் ரொம்ப இறங்கி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்டி பேசு, என்கிட்ட பேச ட்ரை பண்ணு, இல்லை நான் ட்ரை பண்ண ஏற்றுக்கவே ட்ரை பண்ணேன்,
ஏன்டி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. பட் ஸ்டில் அப்படின்ற மாதிரி ஒரு 6 மந்த் அப்படியே கிராஸ் ஆகுது. ஓகேங்களா, 6 மந்த் அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே கிராஸ் ஆன மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்து அதே கெட்டப்பில் தான் இருக்கார். அந்த பானிடெயில் போடுற அளவுக்கு ஹேர் வளர்த்து வச்சுருக்காருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கார். ரெகுலராக ஒரு பிளாக் கலர் சூட் தான் வந்து போடுவார். இப்போ டெய்லி வீட்டில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட பிளாக் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அவரோட ரூம் வந்து, அதாவது ஆஃபீஸ் ரூமும் பிளாக்கு, எங்கே பார்த்தாலும் பிளாக்கு, எதுவாக இருந்தாலும் பிளாக்கு அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. நீங்கள் இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. உங்கள் மனசு ரொம்ப ஒரு மாதிரி இறுகின மனசு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார். உங்களை பார்த்தா மட்டும் போதும், உங்கள் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் போயிட்டார். ஓகேங்களா, உங்களுக்கும் அவருக்கும் ஒன்றுமே கிடையாது லிட்ரலி. அப்படி தான் இப்போது அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காரு. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறீங்க. எங்கே? என்ன? இல்லை, உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும். என்ன? உன் அப்பா வீட்டுக்கு போகணுமா? இல்லை, அப்படியே அவர் பார்க்குறாரு உங்களை. என்னங்க? உன் அப்பா வீட்டுக்கு போகிறது வேணா என்கிட்ட பேசுவேன். என்ன ஆச்சரியமாக இருக்கு? வேறு எங்கேயா வெளில போகணுமா? வெளில தியேட்டர், பீச், ரெஸ்டாரண்ட், வேறு எங்கேயாவது அவுட்டிங்? இல்லைங்க. அதானே பார்த்தேன். வேறு? இல்லை, நான் மாஸ்டர் டிகிரி பண்ணலான் இருக்கேங்க. என்ன திடீர்னு? இல்லை, வீட்டில் தனியாக இருக்க ஒரு மாதிரி. சரி, ஓகே, பண்ணு. என்ன எம்எஸ்சி பண்ண போறியா இல்லை பிஎட் பண்ணலான் இருக்கியா? இல்லைங்க, எம்எஸ்சி பண்ணலான் இருக்கேன். சரி, ஓகே, பாரு. வேறு என்ன? வேறு ஒன்றும் இல்லை. நான் கார் அரேஞ்ச் பண்ணுறேன். காரில் போயிட்டு கார்லேயே வந்துடு. இல்லைங்க, அப்படியே உங்களை பார்க்குறாரு. நான் பஸ்ஸில் போகலான்னு. நீ இன்னும் தெரிஞ்சல? இல்லைங்க. சரி, ஓகே, என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே பண்ணு. நான் எதுவுமே கேட்கல. ஓகேவா? நான் கிளம்புறேன். ஏங்க? என்ன? ஒழுங்காக சாப்பிட்டு போதும், ரொம்ப பயம் நிறைஞ்சிருச்சடி. கிளம்புறேன். இல்லை, கிளம்புறேன். வேறு என்ன? வேறு ஏதாவது? இல்லை, லஞ்சுக்கு நீ எனக்கு என்ன பண்ணாலும் ஓகே தான். இல்லைங்க, லஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பட் நான் காலேஜ் போக ஆரம்பித்தேன்னா நான் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீ காலையில் எனக்கு எல்லாம் செஞ்சு வச்சு எனக்கு பண்ணிட்டு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நீ பாரு, நான் கிளம்புறேன். முக்கியமான ஒரு கிளைண்ட் மீட் இருக்குது, நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அன்றைக்கே போயிட்டு, அதாவது உங்கள் அக்காவை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் அட்மிஷன் எல்லாம் போட்டு நீங்கள் வந்துடுறீங்க. எங்கள் ஜங்குக்கு நேரமாகவே வந்துட்டார் இன்றைக்கி. நீங்கள் இப்போது அட்மிஷன்லாம் போட்டு நீங்கள் வரீங்கள்ல, அதனால் உங்களுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. ஒரு 4 o'clock அந்த மாதிரி வரீங்களா? அவர் ஒரு 3:30 அந்த மாதிரி வந்திருப்பார். என்ன மேடம், அட்மிஷனுக்காக வெளில போனீங்களோ? ஆமாங்க. ஏண்டி, வீட்டில் கார் இருக்குது, காரில் போனால் என்ன குறைஞ்சி போயிடுவியா? இல்லை, பஸ்லேயே போய்க்கலான்னு. நான் வேணா நீ முடிவு பண்ணிட்டியா என்ன? இல்லை நான் யாரோன்னு நினச்சிட்டியா? நான் ஒரு அளவு தான் பார்ப்பேன், புரியுதா? ஓவராக பண்ணுறேன், ரொம்ப ஓவராக பண்ணுறடி. எனக்கும் ஹர்ட் ஆகும். நீ என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோ அப்பத்துலேருந்து ஹர்ட் ஆகிட்டு இருக்கேன்டி. அதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஓகேன்னு இருந்தது. சுத்தமாக என்னால் முடியலடி. நீ சொல்லிகிட்டு இருக்க நான் உன் பக்கத்தில் என்ன ப்ரீத் பண்ண முடியலன்னு. ஆனால் நான் ப்ரீத்தை எல்லாம் சுற்றிட்டுருக்கேன். என்னையும் கொஞ்சம் யோசி. உனக்காக மட்டும் யோசிக்காத. ஓவரான ஒரு செல்ஃபிஷ் டி. நீ ஓவரான செல்ஃபிஷ். 4 பேர் என்ன யோசிக்கிறாங்கன்றதுக்கா என்ன கொண்டுட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் கொண்டுட்டுருக்கடி. ஏண்டி, உனக்கு மனசாட்சி இல்லைல்ல? இருக்காதடி, உனக்கு இருக்காது. உனக்கெல்லாம் ஹார்ட்டே இருக்கான்னு தெரிலடி. இல்லை, எங்கே மனசாட்சி நான் தேடுறது? சரி, ஓகே, பஸ்ஸில் தானே போனோம், போடி, பஸ்லேயே போ. ஆனால் ஒன்று, நான் தான் உன் கூட வருவேன். உன் பக்கத்தில் நான் தான் உட்காருவேன். நீ நின்றுட்டு இருந்தா உன்னை உரசிட்டு நான் மட்டும்தான் நிற்பேன். புரியுதில்ல? இல்லைங்க, புரியுதில்லன்னு. ஓகே,
அப்படின்னு சொன்னோடனே சங்குக்கு ஒரு மாட்டை கோட்டை அப்படியே கழட்டு அப்படியே வீசிட்டு ஒரு மாட்டை மேலே போயிருப்பார். நீங்கள் அந்த கோட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போகிறீங்க. ஆல்ரெடி ஒரு குளிக்கிறதுக்குள்ளே போயிருப்பார் போல். நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன ஏதாவது பேசணுமா? ம் ஆமாங்க. என்ன சொல்லு. இல்லை, அத்தை கால் பண்ணாங்க. எப்போ? நான் காலேஜில் இருக்கும்போது. என்னவா? ஏதோ ஃபங்க்ஷனா, நீங்களும் நானும். எப்போ எப்போன்னு கேட்டேன். அதை கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு தான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கதா சொன்னாங்க, நானும் கேட்டுக்கல. உனக்கு தான் எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை பேசினா முத்து கொட்டிடுமே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. நாளைக்கு தான் ஈவினிங் கிளம்பி ரெடியாயிரு. என்ன ஃபங்க்ஷனுங்க? என்கேஜ்மெண்ட். சரி ஓகேங்க. 3:30க்கு ஓகேவா? நான் 2:30க்கெலாம் வந்துடுறேன். ஓகே. எப்போதுலேருந்து காலேஜ்? நெக்ஸ்ட் வீக்குங்க. சரி ஓகே. ஏதாவது ஷாப்பிங் போகணுமா? இல்லை, போகலாம், போயிட்டு வரலாம். ட்ரெஸ்லாம் கொஞ்சம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்லைங்க பரவாயில்ல. நான் சொல்கிறேன் நீ செய், நீ சொல்கிற நான் கேட்கணும் அவசியம் இல்லை, புரியுதா? ஓகே. வேறு எதாவது வேணுமா? இல்லை. சரி ஓகே. டென்ஷன் ஆகிட்டேண்ணா? இல்லைங்க. அதான் தெரியுது. உட்கார். இல்லை, உட்காருன்னு. கீழேங்களா பெட்லையா? எங்கே உட்கார சொல்லுவேன்? இல்லை, கீழே உட்கார அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு கால் நீட்டி போட்டு உட்காந்துக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் மடியில் வந்து படுத்துக்கிறாரு. தலையை மசாஜ் பண்ணுறீங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லி மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு நல்லா தூங்குறாரு. குழந்த மாதிரி ரொம்ப நல்லா தூங்குறாரு. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு, இல்லை உங்களை ரொம்ப கத்திட்டாரு திட்டாரு அப்படின்னா அவர் வந்து உங்கள் மடியில் படுத்துப்பார். இப்போ அப்படி தான் உங்கள் மடியில் படுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே தலையை கோதி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க ஏங்க உங்களை நீங்களே கஷ்டப்படுத்துக்கிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சாரிங்க, என்னால் முடியல. உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் என்ன எப்படி பார்க்குறாங்கன்னு நிறைய தடவை பார்த்துட்டு உங்ககிட்ட வரலான்னு நான் யோசிச்சா கூட அவங்களாம் என்ன நெருங்க விட மாட்டுறாங்கங்க. நான் என்ன பண்ணட்டும்? நான் என்னங்க பண்ணட்டும்? தவிக்கிறேன். ஆற்றுக்குள்ளே வரலாமா, இல்லை கரையில் நின்று அவங்கள வேடிக்கை பார்க்கலாமான்னு ஒரு மாதிரி கல்லுங்கிறங்க. முடியல, நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவீங்களா? நீங்கள் அல அந்த டிஎஸ் அப்படியே அவரோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே விடும். ஏய் என்ன அழறியாண்ணா? இல்லைங்க, இல்லை. என்ன சொல்கிறேன்னு யோசிக்கிறேன் அதானே? இல்லைங்க. அதுவும் பியூராக தெரியுதடி, கண்ணு கலைஞர் கண்ணு. உன் கண்ணை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டேனா? இல்லைங்க. யார் கால் பண்ணா? இல்லை, யார் கால் பண்ணான்னு கேட்டேன். யாரும் இல்லைங்க, ஜஸ்ட் அம்மாவை நினச்சி. இது நீ அம்மாவை நினச்சி அதுவும் நான் உன் மடியில் படுத்துருக்கும் போது அழுவியா? இல்லை. அதான் நீ என்ன சொன்னாலும் நான் வாயை முடிப்பேன், அதனால் நீ என்ன வேணாலும் சொல்லுவல்ல, அதை நான் கேட்டுக்கணும். இப்போ பாரு, என்ன பாருண்ண. இல்லை, கீழே குனி. வேண்டாம், கீழே குனிண்ண, எனக்கு வேணும், இப்போவே வேணும். இல்லை, நான் தெரியும் பீரியட்ஸ் தானே, பரவாயில்ல. இல்லைங்க, எனக்கு வேணும்னு சுத்தமாக என்னால் முடியல. இன்றைக்கி டியர்ஸோடு உன் கண்ணை வர பார்த்துட்டேன், என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர் எந்திரிச்சிடாரு. இல்லைங்க. உட்காரு. இல்லை, உட்காருன்னு அப்படின்னு சொல்லி அவருமே உட்காந்துக்கிட்டு
உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு, உங்கள் கையை பிடிக்கிறாரு. எங்கே? என்னால் சுத்தமாக முடியல, கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஜாலைனோட உங்கள் கழுத்தோடு சேர்த்து அப்படியே பிடிக்கிறாரு. எங்க? நான் தான் பீரியட்ஸ்க்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் கண்ணையே பார்த்துக்கிட்டு உங்கள் லிப் கிட்ட அப்படியே கிட்ட வராரு க்ளோஸ்அப்பில். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. கண்ணை தர. இல்லைங்க, கண்ணை தர. இல்லை, கண்ணை தர. ஓகே அப்படின்னு சொல்லி கண்ணை திறக்கிறீங்க. ஆனால் உங்களால் கண்ணை திறந்து வைக்கவே முடியல. அவரோட ஐ கான்டாக்டை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. கண்ணை தரேன்னு. வேண்டாங்க, என்னால் பார்க்க முடியல. கண்ணை தர. வேண்டாங்க, கண்ணை தரடி. என்னாலையும் நீ கண்ணை மூடிட்டுருக்கதை பார்க்க முடியலடி. கண்ணை தர, தயவு செஞ்சு கண்ணை தரடி. இல்லைங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணில் அந்த டியர்ஸ் அப்படியே வருமா, அப்படியே அவங்க ஜாலின்லேருந்து 2 கட்டை வரலாம் அப்படியே வந்து அவங்க கண்ணை அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு உங்கள் லிப்பை அப்படியே கேட்ச் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக அந்த கிஸ் போயிட்டே இருக்குது. உங்களை ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த லவ்வோடைய டெப்த்து தெரியும் இல்லைங்களா, அந்த லவ்வோட டெப்த்தை காமிச்சோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸில் அந்த கிஸ்ஸு போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவர் உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காரு அப்படின்றத ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் கை ஏங்குது, திரும்ப அவருடைய தலையை பிடிச்சி இறுக்கி அந்த மொத்தத்தை எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தோணுது. பட் ஆனால் கண்ணை மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கதே அதான், கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த கண்ணை மூடி வச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் என்னை பாரு, என்னை பாரு, என்னை பாருன்னு. இல்லை இல்லைங்க, என்னை பார்க்க மாட்டியா, என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. கண்ணை ஃபுல்லாக அப்படியே டியர்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு கண்ணில் தண்ணி வழிஞ்சு ஓடி இருக்கும், அது எல்லாத்தையும் அப்படியே வைப் பண்ணிவிட்டு உங்களை இறுக்கி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப அப்படியே இறுக்கி ரொம்ப டைட்டாக உங்களை கட்டி பிடிக்கிறாரு. எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்? எப்போ என்கிட்ட நல்லா பேசுவேன்? முன்னாடி கூட என்கிட்ட 5வது 4 வார்த்தை பேசுவடி, இப்போலாம் என்கிட்ட பேசக்கூட மாட்டடி. ரொம்ப வலிக்குடி, சுத்தமாக வலிக்குது. இப்போ கூட உனக்கு கொடுத்த மொத்தம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரில, ஆனால் உன்னை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்குடி. ஒரு தடவையும் இந்த ஹக், இந்த கிஸ் மட்டும் தான் என்ன ஏதோ ஹீல் பண்ணுற மாதிரி இருக்குடி. இல்லைங்க, இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்படி சொல்கிறது தானே எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது. இது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற ஒரு விஷயம் இல்லடி. நீ இதை ஃபீல் பண்ணும், இதை லவ்னு நீ எடுத்துக்கணும், அப்படி தானே நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நீ ஒரு தடவையும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது, அவ்வளோ கடுப்பாக இருக்குடி, அவ்வளோ கடுப்பாக இருக்கு. அதனால் வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஓ ஏடி, உனக்கு ஒரு தடவை கூட உனக்கு தோணவே இல்லையாடி? இல்லைங்க, சாரிங்க, நான் கீழே பருப்பு வேக வச்சேன். நான் கீழே எந்த மயிரும் வேக வைக்கலன்னு நல்லா தெரியும். எதுக்கு போ ஓடுறேன்? எதுக்கு போ ஓடுறேன்னு கேட்குறேன். இல்லைங்க, நான் பருப்பு வேக வச்சேங்க, நான் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கே உன் ஃபீலிங்ஸ் வெளில வந்துட போதுன்னு ஓடுற அதானடி? இல்லைங்க, நான் பருப்பு 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 வேக வச்சேன். போ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க கை விட்டுடுறாரு. நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு அவ்வளோ அழுக, கண்ணில் டியர்ஸ் அப்படியே பொத்துன்னு அப்படியே விழுது.
உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கிச்சனில் அப்படியே டேப் திறந்து விட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவ்வளோ அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னடா அந்த மனுஷன் எல்லாத்தையும் நம்மளுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, பட் ஏன் நம்ம மட்டும் இப்படி செல்ஃபிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியுது. நீங்கள் பண்ணுறது தப்பு, அவரும் உங்களுக்காக அவ்வளோ இறங்கி வராருன்னு உங்களுக்கு அவ்வளோ தெரியுது. பட் ஏனோ தெரியல, அதுக்குள்ளாலேருந்து உங்களால் வெளில வரவே முடியல. ஏன்னா அவர் அவ்வளோ கலர், பியோர் ஒயிட்டு, நம்ம பியோர் பிளாக். எப்படி சுத்தமாக முடியல உங்களால். ஏன்னா அவர் சைடு ரிலேஷன்ஸ் எல்லாம் என்னடா போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஜங்குக்கு முன்னாடி யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஜங்குக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, இவளே இப்படி இருக்கானா, இவளுக்கு பிறக்க போகிற குழந்தை எப்படி இருக்கும், அதுவும் இந்த மாதிரி தானே கருப்பாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கேட்க உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் அப்படியே டிஸ்டன்ஸ்லேயே இருந்துகிட்ருக்கீங்க இப்போ வரைக்கும். ஆனால் அது எதுவும் ஜங்குக்கும் தெரியாது. இப்போ அப்படி தான் அவர் அப்படியே கீழே இறங்கி வராரு. என்னடி பருப்பு வந்துடுச்சா? இல்லைங்க, நான் ஸ்டவ்வில் பருப்பு வச்சுட்டு ஆன் பண்ணாமல் வந்துட்டேன் போல். இப்போ தான் ஆன் பண்ணுற அப்படி தானே? சரி, ஓகே விடு. நீ இப்போயும் ஆன் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். நான் நைட்டுக்கு ஆர்டர் போடுறேன், வா. இல்லைங்க, நைட்டுக்கு நான் ஆர்டர் போடுறேன், நீ வான்னு சொன்னேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. அவர் அப்படியே டைனிங் டேபிளில் இருக்கிற கிளாஸில் அப்படியே தண்ணியை ஊற்றி உங்ககிட்ட கொடுக்குறாரு. இல்லை வேண்டாம், குடிடி, உட்கார். இல்லை குடிடி, உட்காருன்னு. அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த கிளாஸில் இருக்க தண்ணியை குடிச்சிட்ருக்கீங்க. அவருடைய உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்புறம் என்ன ரொம்ப அழுதியோ? ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணியிருக்க? இந்தா. இல்லை, முகத்தை வைப் பண்ணடி, சளி பிடிக்கும். ஏதோ பெரிய இவ மாதிரி டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முகத்தை வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. சரி, என்ன ஆர்டர் போட்டோம்? இல்லைங்க, நானே பண்ணிடுறேனே. நீ எதுவும் பண்ண தேவையில்ல, இன்றைக்கி படம் பார்க்கலாம் சேர்ந்து, ஓகேவா? இல்லை, கொஞ்சம் ஹெட்டுக்கா. உனக்கு எல்லா ஹெக்காவும் இருக்கும். உனக்கு நான் ஏதாவது கேட்டேனா, ஏதாவது சொன்னேன்னா உனக்கு அப்படியே பெயின் வந்துடும் இல்லை? இல்லை, பார்க்கலாம், சேர்ந்து பார்க்கலாங்க. போ, பாப்கார்ன் மட்டும் பண்ணி எடுத்துருவா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாப்கார்னுக்காக போயிட்டு கிச்சனில் நின்றுட்டுருக்கீங்க. பாப்கார்னுக்கு அந்த பட்டர் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க கிச்சனில். உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. கத்தி அழணும்னு தோணுது, பட் ஆனால் முடியாது. திரும்ப அழுதோன்னா அவர் கஷ்டப்படுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே உங்களுக்கு வெஜ்ஜு தான் பிடிக்கும், வெஜ்ஜு தான் சாப்பிடுவீங்க. அவர் பன்னீர், மஷ்ரூம் அப்படின்னு சொல்லி வெஜ் ரிலேட்டட் கோபி 65 அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போட்டு ஆர்டர் போட்டார். இப்போ நீங்கள் பாப்கார்ன் மட்டும் பண்ணிவிட்டு கோக்கு அதெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து அப்படியே உட்காடுறீங்க. ஆல்ரெடி ஒரு படம் போட்டு ஹாலில் தான், ஓகேங்களா? லைட்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும் இப்போது டைமிங் பார்த்தாச்சுன்னா. இப்போது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கீழே அந்த சோஃபாவுக்கு கீழே காலை நீட்டிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு, ஏங்க லைட்டு நீ எதுவும் ஆன் பண்ண தேவையில்ல, அப்படியே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அவர் பக்கத்தில் வச்சுட்டு, நடுவில் அந்த பாப்கார்ன் பிளேட் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தள்ளி நீங்கள் சைடில் உட்காந்துட்ருக்கீங்க. நீ இந்த பக்கம் வா. இல்லை, இந்த பக்கம் வான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் அப்படியே போயிட்டு உட்காடுறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு உங்கள் இன்னொரு ஷோல்டரில் கை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பாப்கார்ன் எடுத்து அவரும் சாப்பிட்டுக்கிட்டு உங்களுக்கு வாயில் வைப்பாரா? இல்லைங்க, கையில் கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி புருஷனாக இருக்கேன், நீ கையில் எடுத்து சாப்பிட்டா நான் எப்படி ஒத்துப்பேன்? இல்லை, நீங்கள் அதான் கையிலையும் கொடுக்க செய்வேன் அப்பப்போ. இல்லை, நீங்கள் ஊட்டி மட்டும் விடுங்க. ஏண்டி வாயில் கொடுத்தா சாப்பிட மாட்டியா என்ன? இல்லை, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி சரி, ஊட்டி மட்டும் விடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு 1/2 hour அப்படியே கிராஸ் ஆகுது. பார்த்துக்கிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. அந்த கையை விட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் மட்டும்தான் படம் பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்படாரு. அதுக்காக இப்படி ஏதாவது ஒரு சான்ஸ் அப்படியே தானாகவே க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
அது உங்களுக்குமே புரியும். சரி ஓகே, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு போல் அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் விட்டுருவீங்க. இப்போ அப்படி தான் ஒரு 1/2 அன் ஹவர்ன்றது ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே கிராஸ் ஆகுமா, காலிங் பெல் அப்படியே சவுண்ட் வருது. ஏங்க ஏங்க என்னடி? இல்லை, காலிங் பெல், டோர் ஓப்பன் பண்ணி யார் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஏய் இல்லை சொல்ல மறந்துட்டேன், ஆர்டர் போடுறது அது வந்திருக்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வாங்கிட்டு வர்றாரு. நீங்கள் அப்படியே மூவி அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. கொடுங்க நானே. இரு, நான் தான் உனக்கு பரிமாறும் ஓகேவா? இல்லை, கீழே உட்காந்து சாப்பிட்லாண்டி, நீ வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்காரு. அது ஆல்ரெடி பிளாஸ்டிக் பாக்ஸில் பார்சல் பண்ண மாதிரி தான் இருக்கா. நீங்கள் ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க. ஏன்டி ஸ்பூனு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு ஓகேங்களா. உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றீங்க. இது நல்லா இருக்குடி சாப்பிட்றி அப்படின்னு சொல்லி அவர் ஊட்டி விடுறதும், இல்லைங்க போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க ஓகேங்களா. பட் ஆனால் அவர் விடுறதே கிடையாது. அவர் அந்த எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அவங்கெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்கள் வந்து ஊட்டி விடாமல் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. பட் ஆனால் எனக்கு ஊட்டி விட மாட்டேடி அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். சரிங்க அப்படின்னு சொல்லி 2 வாய் ஊட்டி விடுவீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இப்போ அப்படி தான் அப்படியே கிராஸ் ஆகுது. அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு திரும்ப அப்படியே படம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, அவர் மூவி பார்க்கவே இல்லை. நீங்கள் தான் மூவி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது கொஞ்சம் நேரம் அப்படியே கிராஸ் ஆக அப்படியே டைம் ஆகுதா, உங்களுக்கு அப்படியே தூக்கம் வருது. உங்களையும் அறியாமல் அப்படியே ஜங்குக்கு மேலே அப்படியே ஷோல்டரில் சாஞ்சு அப்படியே நீங்கள் மாடு தூங்கிட்டுருக்கீங்க. ஏய் தூங்கிட்டியா? ஏண்டி இவ்வளோ அழகாக இருக்க, இந்த இருட்டில் கூட எனக்கு நீ அவ்வளோ அழகாக தெரிகிற. நீ தாண்டி சொல்லிகிட்ருக்க, ஆனால் என்னால் அப்படி பார்க்க முடியலடி. இருட்டில் தொலைஞ்ச உடனே தேடி கையில் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் எப்போ அந்த கருப்பனை பூசி பண்ணுறக்கடி மேலே ஃபுல்லாக பூசிக்கணும், ஒரு இடம் கூட விடாமல் பூசிக்கணும்டி. எப்போ அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு தெரில. ஆனால் இந்த இருட்டை என்னால் மறக்க முடியாடி. என்ன தான் நீ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும்னு நினச்சா கூட நான் விட மாட்டேன். லவ் யூ டி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே மொத்தம் கொடுத்துட்டு உங்கள் ஷோல்டர் அப்படியே இன்னும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவர் அப்படியே அவருடைய மடியில் அப்படியே படுக்க வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே சரிஞ்சு அப்படியே படுக்கிறீங்க. இன்னும் கம்ஃபர்ட்டாக அப்படியே படுத்துட்ருக்கீங்க. உங்கள் தலையை அப்படியே கோதி விட்டுக்கிட்டு அவருமே அப்படியே எப்படி உட்காந்துட்ருக்காரோ அப்படியே படுத்துட்ருக்காரு. உங்களை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு அந்த சோஃபாவில் தலை வச்ச மாதிரி அப்படியே படுத்துட்ருக்காரு. அப்படியே 2 பேரும் தூங்குறீங்க. காலையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறீங்க. பார்க்குறீங்க, ஏங்க சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு தெரியும் இப்படி தான் நடந்துட போகுதுன்னு பயந்து கழுத்து வர வலிக்கு போது இவருக்கு. எங்க என்னடி எந்திரிச்சிட்டேண்ணா? என்ன தூக்கம் விட்டுடுச்சாண்ணா? இல்லைங்க, நான் நல்லா தூங்கினேன். ஏங்க நீங்கள் எழுப்பியிருக்கலாம்ல? நல்லா தூங்கணுடி. ஃபார் த ஃபஸ்ட் டைம் என் மேலே சாஞ்சி படுத்த எப்படி சொல்கிறேன்? உன்னை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுருப்பேன். பட் நீ பெட்டுக்கு போயிட்டா கரெக்டாக அந்த பெட்டோட கம்ஃபர்ட்டுக்கு ஓரமாக போய் படுத்துப்பேன். அதனால தாண்டி. சரிங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். ஒன்றும் தேவையில்ல, பொறுமையாகவே பண்ணு. இன்றைக்கி நான் லீவ் போட்டேன். ஏங்க தெரில, போகணும்னு தோணுச்சு. கழுத்தில் ரொம்ப வலிக்கடி. ஏங்க அதுக்காக தாங்க கேட்டேன். சரி போங்க, போய் படுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம். எத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்? ஒரு 10 o'clock சாப்பிட்றேன்டி. கழுத்தில் ரொம்ப வலிக்குது. ஒரு 2 hours மட்டும் படுத்துக்கிறேண்ணே. சரிங்க, சாரிங்க. என் கூட கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறியா? இல்லைங்க, வேலை. ப்ளீஸ் டி. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு
நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே பெட்ரூம் போகலான்னு சொல்லிட்டு போவீங்களா, அவர் உங்களை கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஷோல்டரில் கையை போட்டுக்கிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாரு, இவரை விட்டு வேலைக்கு போகணும்ல நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே இருக்கீங்க. இப்போ இப்படி தான் ஒரு 2 hours கழிச்சு அப்படியே அவர் தூங்கின உடனே நீங்கள் எந்திரிச்சிட்றீங்க. ஒரு 1 hour கிட்ட அவர் கூட படுத்துட்டு இருந்துட்டு நீங்கள் எந்திரிச்சிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் எழுப்பிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஏங்க இல்லை ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஃபங்க்ஷனா இல்லை பக்கத்துலேங்களாங்க? ஏன் எது கேட்குற? இல்லை அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் இல்லை நான் சொல்கிற ட்ரெஸ் போட்டுக்கோ. எங்கே இருந்தானே காரில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சூஸ் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் அந்த சாரி. எங்க இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தானே, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அதனால் இப்படி தான் போகணும், ஓகேவா? இது எனக்கு அழகாக இருக்கும்டி. நான் சூஸ் பண்ணது எப்படி அது மிஸ் ஆகும்? என்னை பாரு. இல்லை என்னை பாருடி, நீ எவ்வளோ அழகு தெரியுமா? ஏன்டி என்னை படுத்துகிற? அவ்வளோ அழகு. 2 புருவத்துக்கு மத்தியில் அந்த பொட்டு என்னை இன்னும் கொல்லும்டி. இதில் நீ அந்த கோபுர பொட்டை வைப்ப பார்த்தியா, அது இன்னும் என்ன அவ்வளோ கொல்லும். அந்த பொட்டு மட்டும் என்றைக்கு வச்சிடாத. அன்றைக்கி நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், வேறு ஃபீல்டில் விழுந்துடும் நான். புரியுதா? நீங்கள் அப்படியே அவரை கண்ணிமைக்காமல் அப்படியே பார்க்குறீங்க. புரியுதாடி? புரியுதுங்க. ஏன்னா நீ கண்ணிமைக்காமல் பார்த்து தானே? இல்லை பார்த்தடி, நான் பார்த்தேன். சரிங்க, எந்த சாரின்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு சாரி எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அந்த சாரி அப்படியே போய்ட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் மாற்றுறீங்க, ஓகேங்களா? அவர் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த கையை, அதாவது ஒரு டென்ஷனில் உட்காந்துட்டு போல் அந்த கையை முறுக்கி அப்படி இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு. பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அதாவது நீங்கள் அந்த 1 ஃப்ளீட்லலாம் இல்லை, அழகாக வந்து ஃப்ளீட் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் ஷேப் அப்படியே அந்த கர்வ் எல்லாமே அழகாக அப்படியே தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தோன்னே அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்கடி, ரொம்ப. அது வந்து கண்ணு ஜிம்கா போட்டுக்கொடி, இன்னும் அழகாக இருப்பேன். ஓகேங்க. எனக்கு இல்லைங்க, ப்ளீஸ் வேண்டாம். ஒன்று மட்டும் நீ, ஒன்று மட்டும் நீ. இல்லைங்க ப்ளீஸ், வச்சுட்டு அப்படியே எடுத்துடுறேன், ஓகேவாடி, ப்ளீஸ் டி. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடுவீங்களா? கண்ணை தரடி, நீ கண்ணை திறந்தால் மட்டும்தான் எனக்கு இன்னும் ஓகேன்னு தோணும்டி. இல்லைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குடி. ப்ளீஸ் ட்ரை பண்ணுறேங்க, என்னாலையும் முடியல. எவ்வளோதான் நானும். சரி, நான் எதுவும் கொடுக்கல, நீ கிளம்பு போ. இல்லை கிளம்பு போ. உனக்கு புரியலடி, என்னோடய ஃபீலிங்ஸை ஒரு அடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்ககிட்டேருந்து ஒரு விஷயமும் வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி போய் கிளம்பு போ. இல்லைங்க பரவாயில்ல, இப்போ கண்ணை திறந்துட்டு நின்றுட்டுருக்க. வேண்டாம், உன்னை நீ ப்ரிப்பேர் பண்ணிலாம் வேணாண்டி. உனக்கும் தோணணும், அந்த ஃப்ளோவில் போகணுண்டி. நானும் இப்போ அந்த ஃப்ளோவில் இல்லை, வேண்டாம். அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்போதே கிடைக்கணுண்டி. அப்போது கிடைக்கலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் கிடைச்ச என்ன பிரயோஜனம் சொல்லு? அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே போ, கிளம்பு. இல்லை கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஸ் யூஷுவல் எப்படின்னா உங்கள் முன்னாடி தான் ட்ரெஸ் பண்ணுவார், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் திரும்பிப்பீங்க. ஏய் திரும்ப. இல்லை திரும்படி, எல்லாம் போட்டிருக்கேன், இது ஓகேவா பாரு. இல்லை எப்படியும் பிளாக் தான் சூஸ் பண்ணுவீங்க,
அதுக்கு எதுக்கு? ஆமாம், பிளாக் தான் சூஸ் பண்ணுவேன். பட் அதிலே வெரைட்டிஸ் இருக்குல்ல, இந்த கேட்டகரி அந்த கேட்டகரின்னு. எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க சொல்லு. இது வேண்டாம், அது நல்லா இருக்குங்க. இதுக்கு தாண்டி என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறது அப்படின்னு நீங்கள் டக்குன்னு திரும்பிப்பீங்க. ஏன்னா அவர் வந்து பாக்ஸர் மட்டும்தான் போட்டிருக்காரு. ஏண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா தான் என்ன? இல்லைங்க, நீங்கள் டென்ஷன் பண்ணிவிட்டு வெளில வாங்க. தவாரு இங்கே நிற்கிற, இல்லைன்னா நான் எதுவும் போட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே நீங்களுமே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அப்படி தான் 2 பேருமே போய் கிளம்பிட்டு கீழே போகிறீங்க. அவர் அப்படி உங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்னங்க? கையை போடுறீ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறீங்க. அவர் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. அவர் அப்பப்போ உங்களை திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தோணுமா? ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இல்லை. இல்லைங்க, நல்லா தான் இருக்கீங்க. எனக்கு இல்லடி, உனக்கு சொல்கிறேன். எனக்கா? எல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்களா? கெஸ் பண்ணிட்டாண்டி. என்னங்க? பூ வைக்கல பாரு. சொன்னியா? இரு வெயிட் பண்ணு. இப்போன்னு பார்த்து தான் ஒரு பூ கடையும் இருக்காது. இங்கே ஒரு ஃப்ளவர் ஷாப் இருந்ததில்ல? ஆமாங்க, கார்னரில். வாங்கி வச்சுட்டு போயிடலாம். அப்படியே கிஃப்ட் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஷாப்பெல்லாம் நிறுத்திட்டு உங்களுக்கு குண்டு மல்லி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 4 முழம் வாங்குறாரு. உங்களுக்கு லென்த்தியான முடி ஓகேங்களா. இப்போ அப்படி தான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு ஃபங்க்ஷனுக்குமே போயிருப்பீங்க. அங்கே போனோடனே எல்லோரும் வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அங்கே ஜங்குக்கு வீட்டு சைடு தான், பட் ஆனால் மாப்பிள்ளை முறை அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ ஜங்குக்கு வாங்க மாப்பிள்ளை வாங்கப்பா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்குமே போயிருப்பீங்க. அங்கே ஒரு சேரில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அவங்கவுங்க அப்படியே ரிலேஷன்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. என்னடா இப்படி இருக்க, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. உங்களை மட்டும் ஒரு மாதிரி, அதாவது ஜங்குக்கு முன்னாடி நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. பேக் சைடில் ஒரு மாதிரி பார்க்குறது, என்ன பேரா இது, பிளாக் அண்ட் ஒயிட்டு நல்லாவே இல்லை, இது மேட்சாகவே இல்லைல்ல, ஒரு மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தோணவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. பட் ஆனால் சிரிச்சுக்கிட்டு காமிச்சிக்காமல் நின்றுட்டுருக்கீங்க. என்ன ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்? என்ன இல்லைங்க. அப்புறம் எதுக்கு முகலாம் மாதிரி இருக்கு? இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி ஓகேவா, கிஃப்ட்டு கொடுத்துட்டு கிளம்பிடலாம். இல்லைங்க, என்ன பண்ணுறீங்க? க்ளோஸ் ரிலேஷன் வேறு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக. இல்லை போயிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு கிளம்பலாம். இல்லை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. இதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இதெல்லாம் இங்கே வந்திருக்கு பாரு. இதை வர கையை பிடிச்சி வர கூப்பிட்டு போகிறான். கன்றாவியாக இருக்குடி. ஆமாம், இவளுக்கெல்லாம் என்ன கூட பண்ணியோ தெரில. பாரு இவளையும் ஆளையும் கேவலமாக இருக்குடி பார்த்தாலே. அப்படியே நீங்கள் லைட்டாக அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்னடி அண்ணலுக்கு? இல்லை ஒன்றும் இல்லை. மறைக்கிறியா? இல்லைங்க ஒன்றும் இல்லை. என்னடி யார்? ஜங்கு எப்படி இருக்கீங்க? குட்டி நீனு? குட்டி நீனும் இங்கே தான் இருக்கியா? என்னடி 2 பேரும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கீங்க? லீவா? ஆமாடா. டாடின்னு மண்டே உடைச்சிடுவேன். என் பொண்டாடி பக்கத்தில் இருக்கா தெரியுதுல அப்படின்னு சொல்லி உங்கள் ஷோல்டர் மேலோடைய கையை இழுத்து போட்டு உங்கள் பக்கத்தில், அதாவது அவர் வந்து அவரோட பக்கத்தில் இப்படி இழுத்து வச்சுக்கிறாரு. ஐயோ, அண்ணிலாம் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. குட்டி அடி வாங்க போகிற? என்னடி இவரெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டிங்களா? ஐயோ இல்லை ஜங்கு, சொல்லிடு. பாயம் முட்டை இருடி, அவன் முன்னாடி தான் பண்ணுவியா? இவளுக்கெல்லாம் என்னடி தகுதி இருக்கும்? பாயம் மூடு அதோட அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறோன்னு போவோம் ஜகு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. பாரு நல்லா அமுக்குனி மாதிரி இருக்கா. இவ்வளோ எப்படிடி இவனுக்கு பிடிச்சிது? வேறு உருக்கி வேறு லவ் பண்ணானா? கேட்கவே நாராசமாக இருக்கும். பயம் மூடுறி. எங்கே அவளுக்கு பெரிய மச்சம் இருக்கோ தெரில.
ஆமாம் ஆமாடி, அவளுக்கு உடம்பு ஃபுல்லாகவே மச்சம்தான் அப்படின்னு இந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு அப்படியே கேட்டிருக்கோம். நீங்கள் அந்த கிஃப்ட்டு கொடுக்குற லைனில் வந்து அப்படியே லாஸ்ட்டாக நின்றுட்டுருப்பீங்க நீங்களும் ஜங்குக்கும். அவர் அப்படியே அங்கே ஆப்போசிட்டில் அந்த பேரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார், காதில் வாங்கியிருக்க மாட்டார். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படி தான் கிஃப்ட்டு கொடுக்க போயிருப்பீங்களா? ஏய் இந்த பக்கம் வாங்க சிஸ்டர். இல்லை இல்லை, என் முன்னாடி என் பக்கத்தில் நிற்பா. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, என்னடி இல்லை அப்படின்னு சொல்லி கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ எடுக்கிற போர்ஷன் அப்படியே போகுது. இப்போ இப்படி தான் திரும்ப நீங்கள் கீழே வந்திருப்பீங்க. ஏங்க என்ன இல்லை, க்ளோஸ் ரிலேஷன் வேறு, இங்கே தான் சாப்பிட்ணும். வேண்டாம், நம்ம வெளில போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போய்க்கலாம். இல்லைங்க, வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை கூப்பிட்டு வந்து காரில் விட்டுருப்பார். விட்டுட்டு வந்துட்டு, ஏய் ஜங்கு வாயை உடைச்சிருவேன், என்ன சொன்னீங்க? என்ன ஜங்கு, என்ன அவ்வளோ சொன்னீங்கன்னு கேட்டேன். இல்லை ஜங்கு, ஏய் என் பொண்டாட்டி என் முகத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன். அவன் முகம் அத்தனை தடவை மாறிச்சு உங்கள் பக்கத்தில் நிற்கும்போது. என்னடி பேசுனீங்க குட்டி, என்னடி பேசுனேன் நீನು? இல்லைடா. ஏய் டாடின்னு வச்சுக்க, பொல்ல உடச்சி பேத்துருவ சொல்லிட்டேன். என்னடி பேசுனேன்? என் பொண்டாட்டி என்ன பேசுனீன்னு கேட்டேன். என்னடா ரொம்ப ஓவராக பண்ணுற? அவள் என்ன பெரிய பேரழகி மாதிரி. நீ என்ன பேரழகியா? இல்லை நான் கேட்குறேன், கலர் வெள்ளையாக இருந்ததுன்னா நீ பேரழகி அழகி. அவளோட கால் தூசு பொறுவே. நீ வாய் இருந்துச்சுன்னா என்ன வேணா பேசுவீங்களாடி? பார், அவள் என் பொண்டாடி, என் ராணி, என் அழகி, என் தேவதை, பல்லு பேந்துரு சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள் ஜங்கு, ஓவராக பேசுகிறீங்க. நாங்கள் எதுவுமே பேசவே இல்லை. அவள் என்ன போட்டு கொடுத்தாளா நாங்கள் இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி? அவள் ஒன்றுடி தேவதை, அவள் உங்கள் கேட்டகரி கிடையாது. அவள் வேறு, அவள் டோட்டலாக வேறு. அவளோட கால் தூசுக்கு பொறுமாட்டேன்னு தான் நான் சொல்கிறேனே. நீங்களாம் அவள் எப்படி சொல்லுவா? அவள் இப்படி ஒரு விஷயம் நடந்ததாக காமிச்சு கூட கிடையாது என்கிட்ட. ஆனால் நீங்கள் அதான் உங்களோட ஆண்டி ஆண்டி ஜங்கு அம்மா கிட்ட சொல்கிறாடா, அவ்வளோதான் என்னை கொன்றுவாங்க பார்த்துக்கோ, உனக்குலாம் தேவடி சொல்கிறாரு. ஆண்டி என்னடா ஜங்கு, எப்படா வந்த? இப்போ தான் ஆண்டி உங்கள் பொண்ணுங்க. என்னடா என்ன பண்ணாதுங்க? திரும்ப டாடான்னு கூப்பிட்றாளா இவ குட்டி? அம்மா அம்மா இல்லைம்மா. இல்லை ஆண்டி, அவள் என்னை வாடா போடுதுன்றது கூட ஓகேவாதுன்னு தோணுது. என் பொண்டாட்டியை ஏதோ பேசுகிறாளுங்க, வாயை முட்டை இருக்க சொல்லுங்கள், இல்லைன்னா அடுத்த தடவை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், பல்ல உடச்சிடுவேன். டேய் என்னடா என்னடா சொல்கிற? ஆமாண்டி, என்ன பேசினா நீ என் பொண்டாட்டி சொல்லல, பட் ஆனால் என்ன பேசிட்டு பாருங்கன்னு அவள் முகத்தை வச்சு எனக்கு புரியுது. பார்த்து இருந்துக்குங்க, பல்ல உடச்சிடுவேன்டி. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். டேய் சாரிடா, அவகிட்ட பரவாயில்ல ஆண்டி, இந்த நாயங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இங்கே அப்படியே அந்த 2 ஜீவனம், அதான் அந்த 2 தரித்திரமும் அப்படியே ஜங்குக்கு மட்டும் முறைச்சி பார்க்குது, போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. போனவுடனே அந்த ஆண்டி வந்து பல்லார்னு அவ்வளோ அடி முதுவில். அம்மா அம்மா சும்மா இருமா, அவன் போட்டு கொடுத்தா. ஏண்டி அந்த பொண்ணோட கால் தூசு போடுவீங்களாடி? என்னம்மா ஆனால் உன்னா கால் தூசு அவளோட கலருக்கும் என் கலருக்கும் ஏணி வச்சா கூட எட்டுமாம்மா? ஒரு மனுஷனுக்கு கலர்லாம் முக்கியம் இல்லடி, மனசு தான் முக்கியம். அந்த பொண்ணுக்கு அது அதிகமாகவே இருக்குது. அடுத்த தடவை இது மாதிரி ஏதாவது பேசி பாருங்கள். அவன் பல்ல உடைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனான், நான் உடச்சே கொடுத்துட சொல்லிட்டேன். அம்மா வாயை மூடுங்க நீ, அவங்கெல்லாம் பெற்றதுக்கு. ஷோ கடவுளே, 4 நாயை பெற்றிருந்தாலும் நன்றியோடு இருக்கும், ஒழுங்காக சொல்கிறத கேட்டுட்டு. ஷே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே கேஷுவல் அப்படியே வந்து காரில் உட்காராரு. நீங்கள் போய் கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. ஏய் அழுதியா? இல்லைங்க. அழுதியான்னு கேட்டேன். இல்லைங்க. ஏண்டி உன்னோட அசையை வச்சு நான் கண்டுபிடிக்கிறவன், முகம் மாறினோடனே எனக்கு எப்படி இருந்தது? ஏண்டி இதையும் சொல்ல மாட்டியா? இல்லை. என்ன பண்ணீங்க இப்போ? என்னங்க பண்ணீங்க? இல்லை நான் ஒன்றும் பண்ணல. எங்க சொல்லுங்க, என்ன பண்ணீங்க இப்போ? என்னங்க பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் திட்டிட்டு தான் வந்தேன். ஏங்க அப்படி பண்ணுறீங்க?
ஏண்டி என் பொண்டாட்டி ஒருத்தி அசிங்கமாக அதை பேசுவா, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இதெல்லாம் அங்கேயும் என் காதில் விழுற மாதிரி ஏதாவது பேசியிருக்கணும், பல்ல உடைச்சிருப்பேன்டினா. எங்கே எப்படி இருக்கீங்க? அவங்க உண்மையை தாங்க சொன்னாங்க, இதில் என்ன இருக்கு? இதோ பார்வையின், ஆல்ரெடி உன் மேலே நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். அங்கே நீ என்கிட்ட ஏன் சொல்லலைன்ற ஒரு கடுப்பில் இருக்கேன். அதை மட்டும் வா. இல்லைங்க அவங்க இதோ பார்வையின், என்ன உண்மையை சொன்னான்னு கேட்குறேன். வாயை மட்டும் வா. இல்லை வாயை மூடிட்டு வான்னு சொன்னேன். அப்படியே சைலண்ட்டாக கார் அப்படியே மூவ் ஆகுது. நீங்கள் வாய் பேசவே இல்லை, அவர் உங்களை பார்க்கவே இல்லை. இப்போ அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்குமே போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனோடனே அவருடைய டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் போகிறாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போகிறீங்க. அப்படியே நைட் ஆகிடுச்சு, ஒரு 7:30 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நீங்களும் சாப்பிடவே இல்லை, அவரும் சாப்பிடவே இல்லை. நீங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் மேலே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் வரவே இல்லை. என்ன பண்ணுறாவ? ஏய் ஒயன் ஒயன், என்னங்க? கீழே என்ன பண்ணுற? மேலே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கீழே என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். இல்லை டின்னர். நீ எந்த மயிரும் பண்ண வேணாம், மேலே வா. இல்லைங்க பண்ணி வச்சுட்டு மேலே வான்னு சொன்னேன், மேலே வா. ஷோ ஏன் எப்படி கோவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு இப்போ டோர் ஓப்பன் பண்ணோடனே அவர் ஷர்ட் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி அப்படியே தூக்கி வீசிட்டு உட்காந்துட்ருக்காரு. என்னங்க? என்ன பண்ணுற? இல்லை டின்னர் எனக்கு எதுவும் தேவையில்ல, வா. எங்கே போன்னு சொன்னேன். ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே எங்கே கட் ஆகட்டும். சீக்கிரமாகவே சீரீஸ் 7 வரேன். நாளைக்கு சீரீஸ் 7 வர்றது கஷ்டம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ட்ரை பண்ணடா.